யார் இந்த ஐயப்பன்? ஐயன் மற்றும் அப்பன் என்பதில் உருவான பேர் ஐயப்பன். இது தந்தை என்று பொருள்படும். சாஸ்தா எனும் வேதகால சொல்லாலும் ஐயப்பனை அழைக்கிறார்கள். இது ஆசிரியர் மற்றும் வழிகாட்டி என பொருள்படும். சாஸ்தா மற்றும் தர்மசாஸ்தா என்ற சொற்கள் மட்டுமே புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஐயப்பன் என்ற பெயர் புராணங்களில் காணப்படவில்லை. ஐயப்பன் ஹரிஹரசுதன் என்றும் அழைக்கப்படுகிறார். ஹரி மற்றும் ஹரன் இணைந்து உருவாகியவர் ஐயப்பன் என்பதால் ஹரிஹரசுதன் என்று அழைக்கப்படுகிறார். ஐயப்பன் தர்ம நெறிமுறை மற்றும் சரியான வாழ்க்கை முறை பின்பற்றுதல், துணிச்சலான போர் திறன்களை பயன்படுத்தும் சக்தி வாய்ந்தவர். ஐயப்பன் கடவுளாக இருக்கும் பல கோவில்கள் இருந்தாலும் மிக முக்கியமான ஐயப்பன் சன்னதி மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளது. கேரளாவில் பம்பா நதி கரையில் இருக்கும் சபரிமலை ஒரு புனித யாத்திரை மையமாகும். பக்தர்கள் எளிமையான வாழ்க்கை, பிரம்மச்சரியம், சைவ உணவு மற்றும் கருப்பு அல்லது நீல நிற உடை அணிந்து விரதமிருந்து ஐயப்பனை தரிசிக்கின்றனர். இவ்வாறு விரதமிருந்து தன்னை காண வரும் பக்தர்களுக்கு அவர்களின் வேண்டுதலை நிறைவேற்றும் கடவுளாக அமைகிறார் ஐயப்பன்.